வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப இந்த வீடியோல வெப் டிசைனிங்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். இனி வரக்கூடிய வீடியோல ஒரு வெப்சைட் எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிறதையும் நாம கத்துக்க போறோம். வெப் டிசைன் வெப் டிசைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல கேள்விப்படாதவங்களா கூட இருக்கலாம். இப்ப முகநூல், Facebook எல்லாருமே யூஸ் பண்றோம். அப்ப அந்த உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோன்ல Facebook அப்படிங்கிற ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்குது. அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ அதுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதுல இன்னொருத்தவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணா இப்படியே ஒரு பேஜ் இன்னொரு பேஜோட லிங்க் ஆயிட்டே இருக்கும். இப்ப பார்த்தோம்னா, நெறைய பேஜஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்திருக்கீங்கன்னா, ஆ வெப்சைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வே வேரியஸ் பேஜஸ இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா, ஒரு டெம்ப்ளேட்ல வெவ்வேறு கன்டென்ட்ட என்ன பண்ணுவாங்க? லோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வெப்சைட் டிசைனிங் கத்துக்கும்போது நம்ம கூடிய விஷயமா இருக்கும். ஆனா இது நாம பரவலா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒரு ஒரு உங்களுடைய நண்பருடைய பேர நம்ம கிளிக் பண்றோம். அது அவருடைய அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்குது. அதுல அவருடைய நண்பர்ஸ் யார் யார் இருக்காங்கங்கிறத காமிக்குது. ஸோ இது ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல. இதே மாதிரி நீங்க ப்ரௌசர்லயும் Facebookஅ லாகின் பண்ணலாம். Facebookஅ லாகின் பண்ணீங்கன்னாலும் இதே கான்செப்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கும். அப்ப அந்த ப்ரௌசர்ல அந்த பேஜஸ் எல்லாம் அவங்க கிரியேட் பண்றதுக்காக சில மார்க்அப் லாங்குவேஜஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் டிசைனிங்காக ஃபாலோ பண்றது. இப்ப வெப் டிசைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெப் டிசைன் ரெஃபர்ஸ் டூ த டிசைன் ஆஃப் வெப்சைட்ஸ். வெப்சைட் இப்ப உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கா அப்படின்னு சொன்னீங்க. கடை வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் வெப்சைட் இருக்கா அப்படின்னா, அந்த வெப்சைட்ல உங்களுடைய கடை சம்பந்தமான என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ, அதெல்லாம் நீங்க அதுல காமிக்கலாம். இப்ப Flipkart அப்படின்னு ஒரு பெரிய காமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்றாரோ, அத ஃபுல்லா அதுல காமிச்சிருப்பாரு. அப்ப அது ஒரு வெப் பேஜஸ் தான். இப்ப அந்த வெப் பேஜஸ்ல என்ன பண்றாங்க, அந்த ப்ராடக்ட் ஆன இமேஜஸ் இருக்கு. சம் டைம் அத யூடியூப் வீடியோஸ் எல்லாம் லிங்க் பண்ணியிருப்பாங்க. சில வீடியோஸே லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு வெப் பேஜஸ்க்குள்ள இமேஜஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, அந்த ப்ராடக்ட் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மலா இப்ப நீங்க பார்க்குற மாரி, இப்ப நான் நார்மலா இந்த ஸ்க்ரீன்லயே ஒரு பிபிடி பிரசன்டேஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சைடு ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். இங்க வெப் டிசைனிங்கிறத கிரீன் கலர்ல வச்சிருக்கேன். இந்த டிசைன் ஆஃப் வெப்சைட் அப்படிங்கிறத எல்லோ கலர்ல மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நார்மலா ஒரு டாக்குமெண்டேஷன் பிரசன்ட் பண்றதுக்கே நான் இந்த மாதிரி பண்றேன்ல. அப்ப ப்ரௌசர்ல ஒரு டாக்குமெண்டேஷன பிரசன்ட் பண்றதுக்காக சில டேக்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். அப்ப இங்க நம்ம பிபிடில மார்க் பண்றதுக்கு இவங்களே டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த டூல்ஸ நம்ம எடுத்து என்ன பண்றோம், அழகா கலர்லாம் அண்டர்லைன் பண்ணி, சேஞ்ச் பண்ணி நம்ம பிரசன்ட் பண்ணி காமிக்கிறோம். அதே மாதிரி இந்த டூல்ஸ்க்கு பதிலா சில டேக்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க. எதுக்காக? இப்ப டாக்குமெண்டேஷன் நான் பிரசன்ட் பண்றேன். பிபிடியா இருக்கலாம், அது வேர்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு எக்ஸெல்லயோ ஏதோ ஒரு என்னோட இன்ஃபர்மேஷன மத்தவங்கள்ட்ட காமிக்கிறேன். அப்ப அதே மாதிரி ப்ரௌசர்ல நான் காமிக்கணும் அப்படின்னா, அத நான் எப்படி அழகுபடுத்தி நீட்டா டெக்கரேட் பண்ணி காமிக்கிறது ப்ரௌசர்ல அப்படிங்கிறதுக்கு அந்த வெப் பேஜ டிசைன் பண்றதுக்கான ஒரு ஏரியா தான் இந்த வெப் டிசைனிங் அப்படிங்கிறது. இட் யூசுவலி ரெஃபர்ஸ் டு த யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் வெப்சைட் டெவலப்மென்ட் ரேதர் தென் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இத வெப்சைட் டெவலப்மென்ட் தான் சொல்றாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது கிடையாது. சாஃப்ட்வேர்ங்கிறது என்னன்னா ஒரு அப்ளிகேஷனா இருக்கலாம். இல்லைன்னா நாம இப்ப ஜாவா அப்படின்னு ஒரு ப்ரோகிராம் ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்றாங்க. பைத்தான் ரிலீஸ் பண்றாங்கன்னா அது சாஃப்ட்வேர். இது என்ன பேஜ் டிசைனிங் தான். அதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரியான ஒரு வொர்க் தான். இது சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் கிடையாது. ஸோ வெப் டிசைன் யூஸ்டு டூ ஃபோகஸ்ட் ஆன் டிசைனிங் வெப்சைட் ஃபார் டெக்ஸ்டாப் ப்ரௌசர். அதாவது நம்மளுடைய ப்ரௌசர்ல பார்க்கக்கூடியதா இருக்கலாம். ஹவவர் அதாவது ஒரு நீண்ட காலமா ப்ரௌசர்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இந்த 2010 அதாவது ஹவவர் சின்ஸ் த மிட் ஆஃப் 2010s டிசைன் ஃபார் மொபைல் அண்ட் டேப்லெட் ப்ரௌசர்ஸ் ஹாஸ் பிகம் எவர் இன்க்ரீசிங்லி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாரி. ஆக்சுவலி என்னன்னா, இப்ப இந்த காலகட்டங்கள் 2010 பின்னாடி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க
ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் ஆண்ட்ராய்டு ப்ரௌசர்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் இப்ப பரவலா சாரி ஜாவா ரிலேட்டடான ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த 2010 அதுக்கு பின்பட்ட காலகட்டங்கள்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுனால, எல்லார் கையிலயும் இப்ப ஃபோன் இருக்குது. அப்ப எல்லார் கையிலயும் Facebook ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ப்ரௌசரும் அதுல இருக்கு. Chrome, Mozilla Firefox இந்த மாரி ப்ரௌசர்லாம் இருக்கு. இப்ப அந்த ப்ரௌசர்லயும் நம்ம போய் என்ன பண்ணலாம்? உங்களுடைய யுனிவர்சிட்டியோட இன்ஃபர்மேஷனோ, உங்களுடைய காலேஜோட வெப்சைட்டையோ, இல்ல உங்களுடைய ஓன் வெப்சைட்டையோ நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த ப்ரௌசர்ல அந்த வெப் பேஜ தான் அந்த டிசைன் பண்ணி உங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அப்ப இந்த வெப் டிசைனிங் கத்துக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் சைடு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா, இப்ப எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்குது. அது ஆப் டெவலப்மெண்ட்டா இருக்கலாம், அல்லது வெப்சைட் டெவலப்மெண்ட்டா இருக்கலாம். 2மே முக்கியமான ஒண்ணா இருக்குது. ஸோ, அதனால வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டி கிடக்குது. வெப் டிசைனிங் அப்படிங்கிறதுல. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? எ வெப் டிசைனர் ஒர்க்ஸ் ஆன் அ வெப்சைட் அப்பியரன்ஸ், லேஅவுட் அண்ட் இன் சம் கேஸ் கன்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நம்ம வந்து வெப்சைட்னா இப்ப நான் நார்மலா பிரசன்ட் பண்றதுக்கே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது என்னுடைய நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அத இப்படி பிரசன்ட் பண்ணனா இந்தந்த அத கலர் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதே மாதிரி ஒரு வெப் பேஜ் ப்ரௌசரையே நாம என்ன பண்ணணும்? அழகா நீட்டா அங்கங்க என்ன சொல்றது? பார்த்தா எந்தெந்த ஏரியாவ வந்து ஈஸியா அண்டர் அ அ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி நாம சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அத வந்து காமிக்கணும். சில இத போல்டு பண்ணி காமிக்கலாம். சில இத வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். சில இடத்துல பிளிங்க் ஆகுற மாரி காமிக்கலாம். ஸோ அதாவது அது சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் குடுக்கணும். இப்ப வீட்டு முன்னாடி கோலம் போடுறாங்கன்னா, அந்த கோலத்த பார்க்கறதுக்கு எப்படி அழகுபடுத்துறாங்களோ, ஒரு நிமிஷம் நின்டு பார்க்கணும். இது என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே மாரி நம்ம வெப்சைட்டுக்கு வந்தாங்கன்னா, அந்த அந்த ஏரியா எப்படி இருக்குங்கிறத பார்க்குற அளவுக்கு அதுக்கு தேவையான கலர்ஸ், இமேஜஸ், ஃபாண்ட்ஸ் என்னென்ன ஸ்டைல் ஒர்க் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணி அழகுபடுத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லேஅவுட் ரெஃபர்ஸ் டூ ஹவ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் கேட்டகரைஸ்டு. ஸோ அப்ப நாம வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் டிசைனிங்ல அந்த ஏரியாவ வந்து பிக் பண்றதுக்கான சில லேஅவுட்ஸ் எல்லாம் போடுவோம். ஸோ அதுல வந்து அது வந்து ஸ்ட்ரக்சரைஸ்டா இருக்கணும். ஏன் ஸ்ட்ரக்சரைஸ்டா இருக்கணும் அப்படின்னா, அது வந்து வெவ்வேறு டிவைஸ்க்கு அடாப்ட் ஆகுற மாரி இருக்கணும். அது லேஅவுட் டிசைனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும்போது இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். எ குட் A good web design is easy to use, aesthetically pleasing and suits user group and brand of the website. ஒண்ணும் இல்ல. aesthetically pleasing அப்படிங்கன்னா என்னன்னா, அழகா காமிக்கணும். அத வந்து நம்ம 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 ரெடி பண்ணக்கூடிய அந்த பேஜஸ வந்து மத்தவங்க வந்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆகுற மாதிரி சூப்பரா ரெடி பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த வெப் டிசைனிங்ல இன்னும் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனிங் அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனிங்னா நான் ரெடி பண்ணக்கூடிய ப்ரௌசரோட இருக்கக்கூடிய கன்டென்ட் எந்த ரிசொல்யூஷனும் மாறாம உங்களுடைய ஃபோன்லயோ, உங்களுடைய டேப்லயோ, உங்களுடைய டெஸ்க்டாப்லயோ வெவ்வேறு டிவைஸஸ்ல காமிக்கணும். அப்ப அந்த டிவைஸஸ்க்கு தகுந்த மாரி அடாப்ட் ஆகி வரணும். ஸோ அததான் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனிங் சொல்லுவாங்க. அத நம்ம கான்செப்ட்ல வரம்போது உங்களுக்கு வந்து நான் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனிங்னா என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி தரேன். ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் இஸ் அன் அப்ரோச் டு டிசைன் வெப் கன்டென்ட் தட் அப்பியர்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ரிசொல்யூஷன் கவர்ன்ட் பை த டிவைஸ். அதாவது அந்த நம்ம டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரௌசர் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப் பேஜ டிசைன் பண்றாங்கன்னா, அது உங்களுடைய ஃபோன்லயும் ஆண்ட்ராய்டு ஃபோனா இருந்தாலும் இருக்கணும். அதே மாரி iOS-ஆ இருந்தாலும், ஆப்பிள்ல இருந்தாலும் பேஜ் அப்படியே எந்த ரிசொல்யூஷன் மாறாம இருக்கணும். ஸோ அதுக்கு அது வந்து எந்த டிவைஸா இருந்தாலும் எந்த ரிசொல்யூஷனும் சேஞ்ச் ஆகாத மாரி கொண்டு போகணும். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, டிபிக்கலி அக்காம்ப்ளிஷ்டு வித் வியூபோர்ட் பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, சம் டெக்னிக் இருக்கு. அத எப்படி அந்தந்த டிவைஸ் பிக்சல் ரேட்டுக்கு தகுந்த மாரி மாத்தணும் அப்படிங்கிறது தான் அதோட பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தட் வியூபோர்ட் ஷுட் அட்ஜஸ்ட் லாஜிக்கலி ஆன் டேப்லெட்ஸ், ஃபோன்ஸ் அண்ட் டெஸ்க்டாப் ஆஃப் எனி ரெசொல்யூஷன். அப்ப அந்த பிரேக் பாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டேப்லெட்டுக்கு தகுந்த மாரி ரெசொல்யூஷனுக்கு கொண்டு போய் இதே ரெசொல்யூஷன் இருக்கிற மாரி காமிக்கும். அத தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெப் டிசைனிங்லயே ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனிங் நான் தயாரிக்கக்கூடிய அந்த பேஜ் வந்து உங்களுடைய டிவைஸ்லயும் பார்க்குற மாரி இருக்கணும். என்னுடைய டிவைஸ்லயும் பார்க்குற மாரி இருக்கணும். என் டிவைஸ்ல மட்டும் பார்க்குற மாரி இருக்கக்கூடாது. ஸோ அப்படி மாத்துறதுக்கான சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து பின் வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். அப்ப வெப் பேஜ் டிசைன் பண்றதுக்கு இவங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்அப் லாங்குவேஜ். மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல இங்க வந்து ஹ HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் தான் நம்ம வெப் டிசைனிங்க்கு ஃபாலோ பண்ண போறோம். அதுல வந்து டாக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். இப்ப இந்த மார்க்அப் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ட வந்து இப்ப இந்த கிரீன் கலரா மாத்தணும்னா, நான் அத செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுவேன், என்னுடைய அந்த பர்ட்டிகுலர் கலர வந்து நான் அப்ளை பண்ணி விடுவேன். ஸோ, அப்ப அதே மாதிரி
டாக்ஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி CSS எல்லாம் இருக்குது. அத நம்ம யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி காமிக்கணும். அப்ப பொதுவா மார்க்அப்ங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, "A markup language is a text encoding system consisting of a set of symbols inserted in a text document to control its structure, formatting or the relationship between its parts." அப்படின்னு சொல்றாங்க. Markup is often used to control the display of the content or to enrich its content to facilitate ஆட்டோமேட்டட் ப்ராசஸிங். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இப்ப நான் எழுதியிருக்கக்கூடிய நார்மல் டெக்ஸ்ட், இந்த பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் ஒரு நார்மல் டெக்ஸ்ட் தான். இந்த நார்மல் டெக்ஸ்ட நான் போல்டு பண்ணி காமிக்கணும். அந்த எல்லோ கலர்ல மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம்ல. இந்த மாரி மார்க் பண்ணி காமிக்கணும். ப்ரௌசர்ல மார்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, வி ஹேவ் டு ஃபாலோ சம் டாக்ஸ். அது என்ன பண்ணும்? ஒரு நார்மல் டெக்ஸ்ட்ட வந்து என்ரிச் பண்ணி காமிக்குது. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம், சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், அதாவது இந்த என்கோடிங் சிஸ்டத்த தான் இவங்க என்ன சொல்றாங்க? மார்க்அப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மார்க்அப்ப ஃபாலோ பண்ணி தான் வெப் பேஜ்ல என்ன பண்றாங்க? நார்மலா இருக்கக்கூடிய டெக்ஸ்ட், அதாவது இந்த வெப் பேஜ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே ஹைப்பர் டெக்ஸ்ட். பொதுவா அது HTTP அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். அதாவது சம் புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்றாங்க. இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்ட வந்து ப்ரௌசர்ல விசுவலைஸ் பண்றதுக்கு. அப்ப விசுவலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து அழகுபடுத்தி காமிக்கணும்னா, வி நீட் சம் டாக்ஸ். அதாவது அததான் HTML டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்ஸ் மூலமா என்ன பண்ணுது? நார்மல் ஹைப்பர் டெக்ஸ்ட்ட வந்து என்ரிச் பண்ணி காமிக்குது. வெப் பேஜ்ல இருக்கிற மாரி. அத வந்து என்ன சொல்றாங்க? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாரி. ஹைப்பர் டெக்ஸ்ட்ட மார்க்அப் மூலமா நான் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிற டாக்ஸ் மூலமா சேஞ்ச் பண்றதுனால ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணும்போது அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப லிஸ்ட் ஆஃப் இது மாதிரி HTML மாரி வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறும் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த SGMLங்கிறத ஸ்டாண்டர்ட் ஜெனரலைஸ்டு மார்க்அப் லாங்குவேஜ்ன்னு சொல்றாங்க. XML இது வந்து பொதுவா எல்லாரும் கேள்விப்பட்ட ஒண்ணு தான். எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். லேட்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு ஃபாலோ பண்றாங்க. அதுவும் ஒரு இந்த என்கோடிங் சாஃப்ட்வேர் சிஸ்டம் தான். VHML வெர்ச்சுவல் ஹியூமன் மார்க்அப் லாங்குவேஜ். FEML ஃபினான்சியல் ப்ராடக்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இப்படி வந்து மார்க்அப் லாங்குவேஜ்லயே நெறைய இருக்கு. நீங்களும் கூகுள் பண்ணி பாருங்கங்க. நெறைய மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. பொதுவா நம்ம வெப் பேஜ்க்கு யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் தான். இப்ப ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்றோம்ல. ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, உங்களுடைய ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி உங்களுடைய Facebook அக்கவுண்ட்ல உங்க ஃபிரெண்ட்ஸ் நேம கிளிக் பண்ணா அவருடைய பேஜ் வரும். அப்ப அதுல அவருடைய ஃபிரெண்ட்ஸ கிளிக் பண்ணா அவரோட டீட்டெயில்ஸ் வரும். அப்ப ஒண்ணு வந்து இன்னொன்னோட இன்டர்லிங்கா இருக்கும். அப்ப இது என்ன ஆகும்? இந்த இன்டர்லிங்க். அப்ப ஒரு பேஜ் இன்னொரு பேஜோட ரெஃபர் ஆகியிருக்கும். இததான் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட். அப்ப அந்த டெக்ஸ்ட் விச் இஸ் ரெஃபர் டு அனதர் டெக்ஸ்ட். சோ அத வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்றாங்க. நார்மலா ஒரு நோட்பேட்ல டைப் பண்றதோ, ஒரு வேர்ட்ல டைப் பண்றதோ அது நார்மல் டெக்ஸ்ட் தான். ஓகேங்களா? பட் ஆனா ப்ரௌசர்ல பார்க்கக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து hypertext. அப்ப the text displayed on a computer display or other electronic devices with reference to other text which the reader can immediately access. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, reference to the other text. அப்போ one text is refers to the other text. அதாவது இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா, ஒரு பேஜ் இன்னொரு பேஜோட இன்டர்கனெக்ட் ஆன மாதிரியோ இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ஹைப்பர் லிங்க்னா நீங்க கிளிக் பண்ண மூவ் ஆயிட்டே இருக்கும். அததான் ஹைப்பர் லிங்க் விச் இஸ் பேஸ்ட் ஆன் அந்த ஹைப்பர் லிங்க்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைப்பர் லிங்க் வரும்போது அது எப்படி கிளிக் ஆகுது, எப்படி ஒரு டெக்ஸ்ட் இன்னொரு டெக்ஸ்ட்டை கால் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் அதில் டீட்டெயிலாக கோட் எழுதும் போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறவருக்கு யார் கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல மனிதர் தான். இவர் பேரு டிம் பெர்னஸ்லி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஆர் HTML இஸ் த ஸ்டாண்டர்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் designed to be displayed in a web browser. இப்ப நான் PPTல காமிக்கிறேன். இது கிடையாது. ப்ரௌசர்ல நான் எப்படி டாக்குமெண்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ். இட் டிஃபைன்ஸ் தி மீனிங் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெப் கண்டென்ட். அது எப்படி இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒண்ணுதான். எதை வச்சு டிஃபைன் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் டிஃபைன் பண்றாங்க. இட் இஸ் ஆஃபன் அசிஸ்டட் பை த டெக்னாலஜிஸ். வேற என்னென்ன டெக்னாலஜிஸ் இதுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அதை வந்து ரெஸ்பான்சிவா மாத்துறதுக்காகவும், அத டெக்கரேட் பண்ணி காமிக்கிறதுக்காகவும், அழகுபடுத்தி காமிக்கிறதுக்காகவும், அனிமேட் பண்ணி காமிக்கிறதுக்காகவும் இவங்க இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம சொல்லணும்னா, டைனமிக்கா வெப்சைட்ட மாத்தணும் அப்படின்னா, ஒரு பட்டன கிளிக் பண்றீங்க, ஒரு பாப்அப் வருது, அத க்ளோஸ் பண்றீங்க. ஸோ சில பாப்அப் மெசேஜ் எல்லாம் காமிக்கிறீங்க.
இமேஜ் ஸ்லைட்ஸ் எல்லாம் காமிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்க ப்ரௌசர்ல காமிக்கணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற லாங்குவேஜையும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்ப இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ல வேற யாரெல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஸ்டேட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறவங்களும், ஜாவா ஸ்கிரிப்டும் அப்படிங்கிறவங்களும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ நன்றி நண்பர்களே. நம்ம இனி வரக்கூடிய வீடியோல அ அந்த HTML அப்படிங்கிற டாக்ஸ்னா என்ன? அத எப்படி யூஸ் பண்றாங்க? CSSனா என்ன? இத வச்சு எப்படி வெப்சைட்ட டிசைன் பண்றதுக்கான டெக்னாலஜிஸ் அதுல இருக்கக்கூடிய என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது? அதுல என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது? அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோவுல நம்ம டீட்டெயிலா ஸ்டடி பண்ணலாம். நன்றி நண்பர்களே.